பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருப்பது இங்கே இல்லை, அமெரிக்காவில். லண்டனில் பிரிட்டன் முழுவதும் பற்றி பரவி பெருந்தீயாக எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த குடியேற்ற பிரச்சனை, அந்நிய குடியேறிகள், குறிப்பாக ஆசிய நாட்டிலிருந்து வந்த குடியேறிகள் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. இது அமெரிக்காவில் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறதா? அப்புறம் பேசுபொருளாக என்ன செய்யும்? மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது, குறிப்பாக அமெரிக்க தேர்தல் களத்தில். இந்த நேரம் பார்த்து அமெரிக்க தேர்தல் களம் வருகிறது. அதே சமயம் பிரிட்டனில் கட்டுக்கடங்காத வன்முறை அது அயர்லாந்துக்கும் பரவியிருக்கு. அயர்லாந்திலும் ஆசியர்கள், ஆப்பிரிக்கர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து அயர்லாந்திலிருந்தெல்லாம் புறப்பட்டு வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள். இங்கே லண்டன் வந்துட்டாங்க. பர்மிங்ஹாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வன்முறை ஈஸ்ட்ஹாமினுடைய எல்லையை தொட்டு கொண்டிருக்கிறது. ஈஸ்ட்ஹாமில் தான் இந்த இலங்கை தமிழர்கள் இந்தியாவிலிருந்து இல்லீகலாக போய் எமிகிரண்ட் ஆகி அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டு அகதிகள் என்ற அந்தஸ்துடன் அங்கிருந்து அவங்கள்ட்ட உதவி பணம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஈஸ்ட்ஹாம். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாட்டினர் இருக்காங்க. இது பெரும்பாலும் ஐரோப்பிய குடியேறிகளுக்கு எதிரானது அல்ல. ஐரோப்பாவிலிருந்து வருவாங்க, வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்போ கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வர்றாங்க. போலந்து, ருமேனியா, பல்கேரியா போன்ற நாடுகள்லேருந்து வந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் லண்டன் மேயர் ஆகிறது, அங்கே எம்பி ஆகிறதெல்லாம் இங்கே ஆசியாவிலிருந்து சென்று அங்கே குடியேறியவர்கள். பிரிட்டிஷ்காரங்க மாதிரி ஒரு தந்திரமானவர்கள், உலகில் மிகப்பெரிய தந்திரசாலிகள் பிரிட்டிஷ்காரங்க தான். இதற்கு விதை ரிஷி சுனக் ஆட்சி காலத்திலேயே போடப்பட்டு விட்டது. அதாவது கட்டுக்கடங்காத அளவில் இந்த குடியேற்றவாசிகளுடைய செல்வாக்கு மிக அதிக அளவில் அதிகரித்து, மிக அதிகமாக தொடர்ந்து பரவி, லண்டன்ல வெள்ளைக்காரங்களே வாழ முடியாத சூழ்நிலை உருவாகி, அவனுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் வேற, இந்த ஆசிய நாட்டவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி லண்டன் முழுவதும் வெள்ளையர்கள் இருக்க முடியாத சூழ்நிலையில் தலைநகரை விட்டு எல்லோருமே லிவர்பூல், மான்செஸ்டர், டாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி தூர பகுதிகளுக்கு, வேல்ஸ், இங்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அதனாலதான் லண்டன்ல இந்த ஆசியாவிலிருந்து வந்த குடியேறியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இவங்களுக்கு குடியுரிமையும் கொடுத்து தேர்தலில் லண்டன் மேயராக ஆசிய நாட்டவர்கள் வருகின்ற சூழ்நிலை வந்த உடனே இது ரூரல்ல இருக்கிற மற்ற வெள்ளையர்களிடம் ஒருவித வெறுப்புணர்ச்சியை கொண்டு வந்து உலகத்தையே கட்டியாண்டான். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்ங்கிற பெயரை பெற்றிருந்தோம். அமெரிக்காவே நம்ம காலனியா வச்சிருந்தோம். எத்தனை காலனிகள் எல்லாம் போய் இப்ப காலனியில இருந்தவன் நம்மளை ஆள்ற சூழ்நிலை வந்து விட்டதா, ஐயோ என் பிதாவே அப்படின்னு சொல்லி இவங்க சர்ச்சுகள்ல மன்றாடுகிற சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். இது ரொம்ப தந்திரமாக கையாண்டு இருக்கிறார்கள். இது இப்படி ஒரு வன்முறை வெடிக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே இந்த வெறுப்புணர்ச்சி பெரிதாக பரவினால்தான் இந்த ஆசிய குடியேறிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதற்காகவே பிரிட்டிஷ்காரங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து ரிஷி சுனக்கு பட்டம் சூட்டி, ரிஷி சுனக் தலையில கிரீடத்தை சூட்டி உட்கார வச்சிட்டாங்க. ரிஷி சுனக் என்றைக்கு பிரிட்டனுடைய பிரதமராக வந்து உட்கார்ந்தாரோ அன்றைக்கே வெறுப்பு பல மடங்கு அதிகமாயிடுச்சு. யாராவது ஒருத்தர் பத்த வைக்கணும், அவ்வளவுதான், ஒரு குச்சியை பத்த வைக்கணும். அந்த வெறுப்புணர்ச்சியினுடைய விளைவை ஒட்டுமொத்த குடியேறிகள் மேல் இருக்கின்ற வெறுப்புணர்வை அவங்க தேர்தலில் காட்டி வரலாறு காணாத தோல்வியை கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. இன்னி கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன செய்வாங்க? உட்கார்ந்து தங்களுடைய கொள்கைகளை மறுசீரமைப்பார்கள். அதற்கான வாய்ப்பாக அவங்களே உருவாக்கிட்டாங்க. ரிஷி சுனக்கு பட்டம் கட்டி வந்தையில் அங்கிருந்து வந்திருக்கீங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டம் கட்டி அவரை
பிரதமராகி இப்பொழுது தோல்வியை பரிசாக வாங்கி கொண்டு மூளையிலே அமர்ந்திருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சி. ஆனால் விதைத்த விதை சும்மா இருக்குமா? இதனுடைய முடிவு வரணும்ல. வன்முறைக்கு, இந்த மக்களுடைய ஆதங்கத்திற்கு, இந்த குடியேற்ற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக மீண்டும் தேர்தல் முடிந்து அமைதியாக இருந்த ஒரு, அதாவது நீர் பூத்த நெருப்பாக இருந்தது, எப்போது பற்றி கொள்ளும் என்ற சூழ்நிலையில் ஒரு கொலை, 3 இளம் சிறுமிகளை கொலை செய்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது பர்மிங்ஹாம், லிவர்பூல், அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் ஆசியர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், ஆசியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். இவங்களும் வெள்ளையர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய பெருந்தன்மை என்பதெல்லாம் வேறு. இங்கிருந்து போய் இருக்கிறவனுடைய இதெல்லாம் இந்த இவர்கள் வெள்ளையர்களை, அந்த நாட்டு குடிமக்களை, அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்களை பார்க்கிற பார்வையே வேறு தெரியுமா? இந்த ஈழத்தமிழர்கள் வெள்ளையர்களுக்கு வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? வெள்ளை ஊத்தைகள், அதாவது ஒயிட் டர்டிஸ் அப்படின்னு தான். அவனுங்களை உண்ட வந்த பிடாரி, ஊர் பிடாரியை பார்த்து ஊத்த நீ அழுக்கா இருக்கையிடான்னு இவன் சொல்றான். உலகத்துக்கு காஸ்மெட்டிக் சோப்புகளை உடலில் போட்டு குளிக்கின்ற சோப்பு, காஸ்மெட்டிக் சோப்புல இருந்து, பர்ஃப்யூம்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்கி தந்தவன் வெள்ளைக்காரன், ஐரோப்பியன். அங்கிருந்து தான் சோப்பு வகைற, அதை போட்டு குளிச்சுட்டு அது வரைக்கும் கரம்பையை தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்த பயலுக நீங்க. ஆவாரம்பூவை எல்லாத்தையும் குளிப்பதற்கு சோப்பு தேவை என்கின்ற சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டுகிட்டு வந்தது ஐரோப்பியன். அதுக்கு முன்னாடி இவனுங்க குளிக்கிறது சும்மா அந்த குளத்துல முங்கி எந்திரிப்பானுங்க. இவனுங்க அங்கே போய் அவங்கள்ட்ட சம்பாரிச்சு இவனுங்க பணக்காரனாகி சொத்து சேர்த்துக்கிட்டு அவனை பார்த்து வெள்ளை ஊத்தைகள்ங்கிற. அப்ப இந்த ஒரு விஷயத்துல இப்படி பண்ணா மற்ற எத்தனையோ விஷயங்கள்ல இவனுங்க எவ்வளவு திமிராக நடந்துக்கிடுவாங்க. அதுதான் இப்ப வெடித்திருக்கிறது வன்முறை. இந்த வன்முறை பரவ லண்டன்ல பெரும்பாலும், பிரிட்டன்ல பெரும்பாலும் தொழிலுக்காக, அவங்களுக்கெல்லாம் அமெரிக்கா போறது விசா ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. லண்டன் சிட்டிசன்கிற கார்டை காட்டினோன்னு டக்குன்னு அடிச்சு கொடுத்துருவான், அவ்வளவுதான் போங்க அப்படின்னு சொல்லி. எந்த கட்டுப்பாடும் இல்லை, குறிப்பாக வெள்ளையர்களுக்கு. அவங்க பிரிட்டிஷ் குடிமக்கள்ல. அதனால அமெரிக்கா போறது ரொம்ப ஈஸி. அவர்கள் ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு, பிஸ்னஸ், இங்கேருந்து நாம சென்னை போறது மாதிரி, இல்லை ஹைதராபாத் போய் பிஸ்னஸ் பண்றது மாதிரி, காரைக்குடி, மதுரை, இந்த மாதிரி போய் திருப்பூருக்கு போறது மாதிரி அவங்க அமெரிக்காவுக்கு டக்குன்னு போயிடுவாங்க. போய் அங்கே பிஸ்னஸ் பார்க்குறாங்க, தொழில் பண்றாங்க. அங்கே பிரிட்டிஷ்காரர்களுடைய தொகை அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஐரோப்பியர்கள் மத்தியில் இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாகி வலதுசாரித்தன்மை இது வரத்தான் செய்யும். இவர்கள் நாகரிகமற்றவர்கள், இங்கிருந்து போயிருக்கிற ஆசிய குடிமக்கள் பெருந்தன்மை இல்லாதவர்கள், வெள்ளையர்களுடைய பெருந்தன்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற பக்கா செல்ஃபிஷ், சுயநலம் பிடித்தவர்கள். பொதுநலத்திற்காக எதையும் செலவு பண்ண மாட்டாங்க. என் வரையில் நன்றாக இருந்தால் போதும்னு சொல்லி குறிப்பாக யாழ்ப்பாணத்தவர்கள் இப்படித்தான் நடந்துக்கிறாங்க. இது அவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சி. எங்கே பார்த்தாலும் பிரான்ஸ், ஜெர்மனி, எல்லா இடத்திலும் இவர்கள் போடுற அட்ராசிட்டி. அவங்க தேதி குறிச்சிட்டானுங்க. இந்த வன்முறை வெறியாட்டம், இந்த மிகப்பெரிய வெறுப்புணர்வு, வன்முறைங்கிறது 10 நிமிஷம் வன்முறை ஓடனா அடங்கிடும். ஆனால் மனதிற்குள் கொழுந்து விட்டெறுகின்ற வெறுப்புணர்வு, வெறுப்புணர்வை அணைக்கிறது. எப்படி அணைக்கிறது? இதுதான் அப்படியே அமெரிக்க தேர்தலில் எதிரொலிக்குது. ட்ரம்ப் இதை பற்றி வெளிப்படையாக பேசவில்லை, தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் வெளிப்படையாக பேசவில்லை. அவருக்கு ஒரு வாய்ப்பு, இந்திய வம்சாவளி பெண் அங்கே தேர்தல் நிற்கிறார். இப்ப என்ன செய்யறாரு ட்ரம்ப்? தன்னுடைய அடிவரடிகள், தன்னுடைய கீழே இருக்கிறாங்கள துண்டர்கள், கேடர்ஸ், இந்த கேடர்ஸ் உசுப்பி விட்டு, இந்த கேடர்ஸ் தான் கீழே இறங்கி இந்த பிரிட்டன் வன்முறை எப்படி தொடங்க வேண்டியதுக்கான கட்டாயம் என்ன என்பது பற்றியெல்லாம் மக்களிடம் கீழே திண்ணை பிரச்சாரம் மாதிரி பேசுபொருளாகி இருக்கிறது. தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்புடைய ஆதரவாளர்கள். குடியரசுக் கட்சிக்காரங்க பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தொடர்ந்து டெக்சாஸ் போன்ற அந்த மாநிலங்கள், ஆரம்ப கட்ட ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவை உருவாக்கிய மாநிலங்கள்னா டெக்சாஸ் போன்ற மாநிலங்கள் தான். புளோரிடா, டெக்சாஸ்,
தென் மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் முழுவதிலும் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஆதரவு தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. கமலா ஹாரிஸ் திணறிக் கொண்டிருக்கிறார். எப்படி சமாளிக்கிறது இதை? ஏன்னா அவரை ஆசிய மரபொழி, ஆசிய ரத்தம் ஓடுகிறது என்று கீழே இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க. ட்ரம்ப் பொதுவெளியில் மேடையில் நேருக்கு நேர் பேசிவிட்டால் அதை சமாளிக்கலாம். ஆனால் இவங்களுடைய டெமோக்ராட்ஸ் இவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏனென்றால் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறதுக்கு, பதில் சொல்றதுக்கு குடியரசுக் கட்சிக்கு நிறைய தொண்டர்களுக்கு, விவாதங்களுக்கு, அவங்க கீழ்மட்டத்தில் ஒரு பப்லையோ ஒரு ஹோட்டல்ஸ்லையோ பேசும்போது, நண்பர்களுக்குள்ள விவாதிக்கும் போது பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இப்போ பாருங்க, அமெரிக்கன் மிலிட்ரியில் எடுத்துக்கிறங்க, ஆப்கானிஸ்தானத்துக்கு நம்ம யுத்தத்துக்கு அனுப்பணும், வியட்நாமுக்கு இராணுவத்தை அனுப்பணும், ஆப்கானுக்கு அனுப்பணும், இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பணும். அங்கே எல்லாம் அந்த மிலிட்ரியில எல்லாம் வெள்ளையர்கள், நம்ம அமெரிக்கன் இருக்காங்க, ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் சொல்லக்கூடிய நீக்ரோக்கள் இருக்காங்க. யாராவது இந்தியன் இருக்கானா, ஏசியன் இருக்கானா? எந்த யுத்தத்திலேயாவது ஆப்கானிஸ்தானத்தினுடைய மலைகளில் ஏறி முஜாஹிதீன்களுக்கு எதிராக போராடி இருக்கானா? சத்தம் சிந்தி இருக்கானா? ஈராக்கு போயிருக்கானா? இதுக்கெல்லாம் வரமாட்டான். இவன் பொட்டக்கோழி மாதிரி படுத்து தூங்கிடுவான். தங்களுடைய தோலை காப்பாற்றிக் கொள்வார்கள். உயிர் தியாகம் செய்ய தயாராக வரமாட்டார்கள். அமெரிக்காவிற்காக ரத்தம் சிந்த மாட்டார்கள். அமெரிக்காவை பாதுகாக்க, அமெரிக்காவுடைய நலன்களை பாதுகாக்க ஆப்கானிலும் ஈராக்கிலும் லிபியாவிலும் மலைகளில் ஏறி நதிகளில் குதித்து போராட, உயிர் தியாகம் செய்ய வரமாட்டாங்க. பதுங்கிடுவான் பயந்தாங்கொழி பயில. அவன் என்ன சொல்லுவான்? பிளடி ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு தான் சொல்லுவான். சிக்கன் தான் சொல்லுவான் ஏசியன்ஸ். இந்த ஒரு பயந்த சமூகம், இந்த சமூகம் எதுலையும் பங்களிப்பு பண்றதில்லை. ஒரு டாலரை பொது நன்மைக்காக தர்றதில்லை. அமெரிக்க செல்வம் சுற்றி வருகின்ற இந்த பேஸ்கெட் பால்லையோ கால்பந்துலையோ ரக்பிலையோ உட்கார்ந்து பார்க்க மாட்டானுங்க. சோல்ஜரா போக மாட்டானுங்க. பணத்தை மட்டும் குமிச்சுக்கிட்டு கடைசியா தங்களுடைய நாட்டுக்காரர்களிடம் வசூல் பண்ணிட்டு தேர்தலில் நிற்பானுங்க. இது சரியா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது வெளிப்படையாகவே இப்பொழுது தேர்தல். இதற்கு என்ன பதில் இருக்கிறது? டெமோக்ராட்ஸ் எந்த பதிலும் கிடையாது. டெமோக்ராட்டிக் கட்சியிடம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எங்கேயாவது போய் போராடி இருக்கானா ஏசியன்ஸ்? எங்கேயாவது இந்த ஆப்கானுக்கு போயிருக்கானா? ஈராக்குக்கு போயிருக்கானா? லிபியாவுக்கு போயிருக்கானா? கேள்வி, அந்த கேள்விகளை எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லையா? நமக்கு வருகின்ற தகவல்கள், என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அமெரிக்காவில். இதுதான் நடக்கிறது அமெரிக்காவில். திண்ணை பிரச்சாரம் பரவலாக நடக்கிறது. ஆகவே இந்த லண்டனில் இருக்கின்ற பரற்றி பரவுகின்ற வன்முறை, ஆசிய குடியேறிகளுக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற மனநிலை, பொதுவாக ஐரோப்பா முழுவதுமே இந்த மனநிலை உருவாகிவிட்டது. ஆசியர்களுக்கு எதிராக ஏமாந்து விட்டோமோ, இவங்களுடைய குணாதிசயம், இவங்களுடைய செல்ஃபிஷ், இவங்களுடைய சுயநலம் சார்ந்த இந்த வாழ்க்கை நம்முடைய இதையும் தலைமுறையும் பாதித்து விடுமோன்னு சொல்லி அவங்கெல்லாம் பொறுமுறாங்க, கொதிக்கிறார்கள். இந்த கொதிப்பு எல்லாமே இன்றைக்கு என்ன பழைய காலம் மாதிரி லெட்டர் எழுதி போட்டு ஒரு மாதம் கழிச்சு போகும், கப்பலில் போகும், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த தட்டுன உடனே போயிடும், அவ்வளோதான். வாட்ஸ்அப் அது இது ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்கு, நிறைய தீயாக பரவுகிறது இந்த செய்தி. அமெரிக்காவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக ட்ரம்ப்புக்கு கை கொடுக்கிறது. ஆகவே ட்ரம்ப் வெல்லக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. கமலா ஹாரிஸ் வெல்லக்கூடிய வாய்ப்பு அருகி வருகிறது. அதற்கு ஒரு காரணம் இந்த இங்கிலாந்தில் நடக்கின்ற குடியேறிகளுக்கு எதிரான அதாவது குடியேறிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம், தங்களை தாங்கள் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற போராட்டம். பிரிட்டிஷ் நலன்களை, வெள்ளை சமுதாயத்தினுடைய அவர்களுடைய சர்ச்சுகள், நம்ம பங்காளிகள் மாதிரி அவங்க அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க இந்த சர்ச்சுன்னு சொல்லி வகை வகையாக பிரிஞ்சிருப்பாங்க. தங்களுடைய கொள்கையை, இன ரீதியான அந்த பண்பாட்டை, இதையெல்லாம் காத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்போதான் அவங்க அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆகவே இதற்கு உலகம் முழுவதும் எங்கெங்கே அவர்களுடைய இனம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அவர்கள் ஆதரவு தேடுகிறார்கள், ஆதரவு வருகிறது. இது தவறே கிடையாது, அது சரி, 100% சரி. இந்த உலகிற்கு செஞ்சில் வைச்சங்கம்னு ஒன்றத்தை கொண்டுகிட்டு பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை, இதையெல்லாம் கொடுத்தவன் அவன். சோப்பு போட்டு குளிங்கடான்னு சொன்னவன் வந்தானே, அந்த சோப்பை வாங்கி இவன் போட்டு குளிச்சுட்டு அவனை வெள்ளை ஊத்தைங்கிறானே, அப்புறம் அடிச்சு வரட்டாம என்ன பண்ணுவான். ஆகவே இந்த நிலை, இந்த விஷயம்
ட்ரம்புக்கு வெகுவாக கை கொடுக்கிறது, உதவுகிறது. கமலா ஹாரிஸ் தேறுவது கஷ்டம்தான். மீண்டும் ஒரு காணொளிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு காணொளிகளை சந்திக்கிறேன். வணக்கம்.